ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஐசிஎஃப்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 876 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, 12th ITI இவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா ஐசிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரயில்வே இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ இதில் வந்து எங்கே இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு சென்னையில் தான் இதுக்கான ஒர்க்குமே உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 26 ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 2 விதமாக டைப்பில் வந்து எடுக்கிறாங்க போஸ்டிங்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கும் எக்ஸ்ஐடிஐங்கிற கேட்டகரிக்கும் வந்து எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 276 வேகன்சி இருக்குது. அதே எக்ஸ்ஐடிஐ இருந்தால் பாருங்கள் 600 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 876 வேகன்சி வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வரையாக வந்து கம்யூனிட்டி வரையாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர் ஓபிசின்னு வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி வந்து இருக்கும். நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமம் வந்து பார்த்தோன்னா 15 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 24க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 27 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 29 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் பாருங்கள் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்ஐடிஐக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தோன்னா 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லைனா நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் என்சிவிடி சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்சிவிடி இல்லைனா வந்து எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஐடிஐக்கான அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அது வந்து பாருங்கள் எந்தெந்த ட்ரேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிட்ரு, எலக்ட்ரிஷியனு, ஸோ மெக்கானிக்ஸ்ட்டு, கார்பெண்டர், பெயிண்டர் இந்த மாதிரி வந்து இந்த ரெலவெண்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஐடிஐ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் பாருங்கள் நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th இல்லைனா வந்து நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 50% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் வெல்ட்ரு கேட்டகரிக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் 10th இல்லைனா வந்து 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் 3 மந்த்ஸ் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஸோ நீங்கள் 10th இல்லைனா வந்து 12th இல்லைனா ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். அதை தவிர்த்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியோ இல்லைனா வந்து டிப்ளமோ அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி இல்லைனா வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தா அவங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியிலே வந்து நீங்கள் 10th லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 6000 உங்களுக்கான ஸ்டைஃபன் இருக்கும். அதே வந்து நீங்கள் வந்து 12th லெவலில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 7000 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ஐடிஐ இருந்தால் பாருங்கள் 7000 இதுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேட்டகரிக்கு வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மீதி இருக்கிறீங்களா வந்து 100 rupees வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட 10th இல்லைனா வந்து 12th இல்லைனா ஐடிஐயோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் வச்சு தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.